அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 4க்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். ஒரு கொஸ்டின் தமிழ்லையும் ஒரு கொஸ்டின் இங்கிலீஷ்லையும் பார்த்துருவோம். முதல்ல, இந்தியாவின் வளர்ச்சி நடவடிக்கைகளில் பிராந்திய சமநிலையானது முக்கிய பங்கு வகிக்கின்றது. விவாதி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வி நம்ம ரெண்டு கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம். முதல்ல பிராந்திய சமநிலை அப்படிங்கறது, இந்த பிராந்திய சமநிலை அப்படிங்கறத ஹெட்டிங்கா போட்டு நம்ம அந்த கண்டென்ட்டை எழுதிடுவோம். அதுக்கு அடுத்ததா இந்த வளர்ச்சி நடவடிக்கைகள்ல பார்த்தோம்னா இது எந்த மாதிரி முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துருவோம். இப்ப இன்ட்ரோ பார்ட்டை எழுதிட்டோம். அடுத்ததா இப்ப டைரக்டா கொஸ்டின் நம்ம அட்ரஸ் பண்ணிடுவோம். இப்ப இந்த கேள்விக்கான பதில நம்ம ரெடி பண்ணிட்டோம். பிராந்திய சமநிலை அப்படின்னா என்னங்கிற விஷயத்த கொடுத்துட்டு அதுக்கு அடுத்ததா நம்ம ரெண்டு முக்கியமான ஒரு ஃபேக்ட், நமக்கு பாலிசி நோட்ல இருக்கிறது அப்படி இல்லைன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல வர ஃபேக்ட் எழுதிடுறோம். அதுக்கு அடுத்ததா கொஸ்டின் நம்ம அட்ரஸ் பண்ணிட்டு அதுல என்னென்ன முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க, இது தொடர்பானது அப்படிங்கறத நம்ம இதை எழுதிடுறோம். ஸோ அதே போல முக்கியமான வேற திட்டங்கள் இருக்கு அப்படின்னா ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கிற நிதி ஆணையம், நிதி ஆயோக் அந்த மாதிரியும் எழுதுறோம். அதே போல ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம், ஆஸ்பிரேஷனல் பிளாக் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இந்த மாதிரி வோக்கல் ஃபார் லோக்கல் அந்த மாதிரி இருக்கிறதையும் சேர்த்து நம்ம இதை எழுதி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்ப அடுத்த கேள்வி இங்கிலீஷ் மீடியத்துல பார்ப்போம். ரெண்டாவது கேள்வியில கொஸ்டின் டைரக்டாவே கேட்டிருக்காங்க. அதாவது ரைட் எ பிரீஃப் நோட் ஆன் டான்சிம் அண்ட் ஸ்டார்ட் அப் இந்தியா. இந்த ரெண்டு ஸ்கீமை பத்தி நம்ம 10 மார்க்ல கேட்டிருக்கிறதுனால 50% பிளேஸ் கொடுத்து இதுக்கான ஆன்சர் நம்ம எழுதிடலாம். ஸோ இது எல்லாமே ரொம்ப ஷார்ட்டான பாயிண்டா இருக்கிறதுனால இதுக்கு நம்ம ஸ்பேஸ் விடாம எழுதுனால தான் கொஞ்சம் காம்ப்ரிஹென்சிவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இதில் ட்ரை பண்ணுவோம். இப்ப இந்த கொஸ்டின்ல முதல்ல டான்சிம் பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுல அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜிக்கு அடாப்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத எழுதிட்டோம். அடுத்தது ஸ்டாண்ட் அப் இந்தியாவுக்கு பேசிக்கான ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்கிற காம்பனன்ட் எல்லாமே எடுத்து எழுதிட்டோம். இதுக்கு தான் கரெக்டா டைம் இருக்கு. இது 5 மார்க் அப்படிங்கறதுனால நீங்க ரொம்ப எலாபரேட்டா எழுத முடியாது. ஸோ இந்த அளவுக்கு நீங்க எழுதுனீங்க அப்படின்னா போதுமானதா இருக்கும். அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்ப இந்த தேர்ட் கொஸ்டின்ல இந்தியாவில் உள்ள சுகாதார பிரச்சனைகளை பற்றி விவாதிக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா கொஸ்டினோட டிமாண்ட் என்னன்னா இந்தியாவில் இருக்கிற சுகாதார பிரச்சனைகள். ஸோ அந்த பிரச்சனைகள் பத்தி நம்ம என்ன டீடைல்ஸ் இருக்கு அப்படிங்கறத இதை நம்ம பார்ப்போம். அதாவது மூணாவது கேள்வி ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இதுல நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு பாருங்க. இந்தியாவில் உள்ள சுகாதார பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க அப்படிங்கும் பொழுது முதல்ல சுகாதாரம் அப்படிங்கறத பத்தி இந்தியாவில் நிலைமை என்ன இருக்கு, இந்தியாவில் சுகாதார கொள்கை 2010 இந்த மாதிரி ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு அடுத்ததா என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். மருத்துவர்கள், செலவினம், உட்கட்டமைப்பு பற்றாக்குறையா இருக்கிறது, சேவைகள் பற்றாக்குறை, அது வட இந்தியா தென்னிந்திய மாநிலங்களை வச்சு சொல்லியிருக்கோம். அடுத்ததா இன்னும் இருக்கிற தனிநபர் செலவினங்கள், இந்த மாதிரியான ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை போட்டுட்டு இதோடையும் கூட நீங்க முடிச்சிடலாம். ஆனா நம்ம இந்த வே ஃபார்வேர்டு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சில சஜஷன்ஸ் மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். எல்லா கேள்விக்கும் இது கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு நமக்கு நேரம் பத்தல அப்படிங்கும் பொழுது ரொம்ப இம்பார்ட்டன்டா சில பாயிண்ட் நல்லா கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் கேப் இருக்கு அப்படிங்கும் பொழுது அதுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். அடுத்தது 4th கொஸ்டின் பார்ப்போம். 4th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் த காசஸ் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் அர்பனைசேஷன் இன் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா காசஸ் ஆஃப் அர்பனைசேஷன், இம்பாக்ட் ஆஃப் அர்பனைசேஷன், இந்த ரெண்டு காம்பனண்ட்டை 50% ஏரியாவில் நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னாவே இந்த ஆன்சர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இங்க முதல்ல அர்பனைசேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டோம். ரெண்டு இம்பார்ட்டன்டான சென்சஸ்ல இருந்து ஒரு ஃபேக்ட் கொடுத்துட்டு இப்ப காசஸ் ஆஃப் அர்பனைசேஷன் இன் இந்தியா, அதாவது ஃபர்ஸ்ட் டிமாண்ட் காசஸ் கேட்டிருக்காங்க இல்லைங்களா, அந்த காசஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இதை எழுதிடுவோம்.
இப்போ கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் டிமாண்டா இருந்த காசஸ் இதை வந்து நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். காசஸ் போட்டுட்டு அதுல உள்ள இருக்கிற சப்ஹெட்டிங் எல்லாமே வந்து போட்டுட்டு அடுத்தது இப்ப ரெண்டாவதா இருக்கிற இம்பாக்ட் ஆஃப் அர்பனைசேஷன் இன் இந்தியா அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்ப ரெண்டாவது பார்ட் இருந்த இம்பாக்ட் அதையும் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இம்பாக்ட் ஆஃப் அர்பனைசேஷன் இன் இந்தியா அப்படிங்கறத அப்படியே நம்ம கண்டினியூவாகவே நம்ம இது பண்ணியிருக்கோம். ரூரல் எக்ஸ்க்ளூடர் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரிசையா நம்ம போட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபோர்த் கொஸ்டின் அப்படிங்கறதையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுலயும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கவர்மெண்ட் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா நம்ம வந்து அதாவது பியாண்ட் டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் அப்படிங்கறதையும் நம்ம வந்து இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது 5வது கொஸ்டின் பார்ப்போம். 5th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசுகளால் செயல்படுத்தப்படும் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை பற்றி விவாதி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ரெண்டு விதமா எழுதலாம். ஒன்னு பட்டியலினத்தவர் அப்படின்னு போட்டு மத்திய மாநில அரசு திட்டங்கள் ஒரு செட் ஆகும். அடுத்தது பழங்குடியினர் அப்படின்னு போட்டு மத்திய மாநில அரசு திட்டங்கள் அப்படியும் ஒரு மாடல் எழுதலாம். அப்படி இல்லைன்னா பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு மத்திய அரசு திட்டங்கள் ஒரு மாதிரி எழுதலாம். பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு மாநில அரசுகளால் ஏற்படுத்தப்படும் திட்டங்கள் இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் மத்திய மாநில அரசு திட்டங்கள் அப்படி ஒரே லைனாவும் ஒரே பேட்டர்ன்லயும் நாம் எழுதலாம். இந்த 3 மாடல்லையுமே வந்து உங்களால் பாயிண்ட்ஸ் நல்லா ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படின்னா அந்த 3 மாடல் எது உங்களுக்கு பெஸ்டா தோணுதோ நீங்க அந்த மாடல்ல நீங்க அந்த ஆன்சரை வந்து டெரைவ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கேள்வியில நாம எப்படி எழுத போறோம் அப்படின்னா மத்திய அரசுடைய பட்டியலினத்தவர் பழங்குடியினத்தவருடைய அவங்களுடைய திட்டங்கள் அடுத்தது மாநில அரசுகள் இப்படி 2 கேட்டகரியா பிரிச்சோம் அப்படின்னா நமக்கு எழுதுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். நம்ம அந்த மாடல்ல இப்ப எழுதிருவோம். முதல்ல நம்ம மத்திய அரசு திட்டங்களை வந்து வரிசையா லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். அதாவது கொஸ்டின் 2 பிரிச்சு மத்திய மாநில அரசுகள் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். முதல்ல வந்து மத்திய அரசுகளுடைய திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் அது ரொம்ப பழைய திட்டமா இருந்தா கூட அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதே போல இன்க்ளூட் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சிட்டோம். இப்ப தமிழ்நாடு அரசு திட்டங்களை வச்சு நம்ம இப்ப 2வது பார்ட்டை கம்ப்ளீட் பண்ண போறோம். இப்போ இந்த 2வது பார்ட்ல தமிழக அரசுடைய திட்டங்கள் தமிழக அரசுல என்னென்ன திட்டங்கள் இருக்கு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு அதை கூட எழுதலாம். தாட்கோ நன்னில மகளிர் உங்களுடைய நில உடைமை திட்டம் தொல்குடி திட்டம் இந்த மாதிரி என்னென்ன திட்டங்கள் இன்னும் உங்களுக்கு நல்ல திட்டங்கள் இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்கிற திட்டங்கள் இருந்தா கூட நீங்க அதை போட்டும் இந்த ஆன்சர் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்ததா 6வது கொஸ்டின் இங்கிலீஷ் மீடியத்துல பாத்துருவோம். வாட் இஸ் கரப்ஷன் டிஸ்கஸ் இட்ஸ் இம்பாக்ட் அண்ட் கவர்மெண்ட் மெஷர். ஸோ இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா முதல்ல கரப்ஷனோட டெஃபினேஷன் அவங்களே கேட்டுட்டாங்க அதை ஒரு பார்ட்டா எழுதிடலாம். டிஸ்கஸ் இட்ஸ் இம்பாக்ட் அதை ஒரு பார்ட்டாவும் அண்ட் கவர்மெண்ட் மெஷர்ஸ் இதை ஒரு பார்ட்டாவும் 3 பார்ட்டாவும் பிரிச்சு நம்ம இந்த கொஸ்டினை அட்ரஸ் பண்ணலாம். இப்ப முதல்ல கரப்ஷன் அப்படிங்கறத நம்ம இது பண்ணிட்டோம். கரப்ஷனுக்கு ஒரு டெஃபினேஷன் நம்ம லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரியே முக்கியமான சில டெர்மினாலஜி எல்லாம் இருக்குன்னா அதுக்கு டெஃபினேஷன்ஸ் வந்து ப்ரீ ரெடிமேடா நீங்க ரெடி பண்ணி வச்சுக்காங்க. இதை நம்ம டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அவங்க சொல்லி இருக்கிற கரப்ஷனோடைய டெஃபினேஷன் போட்டு அதை கோட் பண்ணியிருக்கோம். பிளஸ் வந்து ரீசெண்டா இருக்கிற டேட்டா வச்சு கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் வந்து 2024 என்ன டேட்டாவோ அதை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது இப்ப செகண்ட் பார்ட் வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம். இம்பாக்ட் ஆஃப் கரப்ஷன் இன் இந்தியா. இப்ப இந்த கேள்வியோடைய செகண்ட் பார்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம டெஃபினேஷன் கொடுத்து ஒரு பார்ட்டை முடிச்சுட்டு 2வது பார்ட்டா இம்பாக்ட் ஆஃப் கரப்ஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்மிட்டிங் வித் ப்ராப்பரான எக்ஸாம்பிளோட கொடுத்து முடிச்சிருக்கோம். இப்ப இந்த கொஸ்டினோடைய 3rd செக்மெண்ட் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்ப இந்த 6th கொஸ்டினோடைய
தேர்ட் பார்ட்டா வந்து நம்ம இந்த கரப்ஷன் மெஷர்ஸ் டேக்கிள் அந்த விஷயத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். என்னென்ன முக்கியமான இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை வந்து நம்ம போட்டுட்டு அந்த ஆக்ட் எல்லாமே கொடுத்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோடைய பிடிஎஃப் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதில் வந்து ஒவ்வொரு கொஸ்டினாக ரெஃபர் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் அதை பார்ப்போம். தேங்க்யூ.